சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 19. சென்னையில். இறைவனின் திட்டங்கள் அதிசயமானவை, செயல்முறைகள் அதைவிட அதிசயமானவை. உலகின் வெவ்வேறு மூலைகளில் யார் யாரோ பிறப்பார்கள். ஆங்காங்கே துண்டு துண்டாக சில சம்பவங்கள் நடைபெறும். ஒரு குறிப்பிட்ட வேளையில் அவர்கள் ஒன்று கூடுவார்கள். ஒரு வரலாறு உருவாகும். அத்தகைய அதிசய வரலாறுகளில் ஒன்றுதான் சுவாமிஜி சென்னைக்கு வந்தது. வங்காளத்தில் பிறந்தவர் அவர். யாரும் தம்மை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பெயரை கூட மாற்றி வைத்தபடியே சஞ்சரித்த அந்த துறவிக்காக சென்னை காத்திருந்தது என்றால் அதை எளிதாக நம்ப முடிகிறதா? ஆனால் அது உண்மை. சுவாமிஜிக்காக சென்னை காத்திருந்தது. சிக்காகோவில் 1893 ஜூலையில் உலக கண்காட்சியின் ஓர் அம்சமாக சர்வமத மகாசபை ஒன்று நடைபெறப் போகிறது என்ற செய்தி 1892 ஆரம்பத்திலேயே சென்னையில் தெரிந்திருந்தது. 1892 நடுவில் இந்து நாளிதழில் இது பற்றி விளம்பரம் ஒன்று வெளியாகியது. சபை பற்றிய விவரங்களை தெரிவித்து இந்து மதத்தின் பிரதிநிதியாக ஒருவர் செல்ல வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெளிநாடு செல்வதற்கு யாரும் முன்வரவில்லை. இது விஷயமாக அந்த இதழின் ஆசிரியர் எழுதிய தலையங்க கட்டுரையில், இந்து மதம் இன்றைய சமுதாயத்தின் நடைமுறை பிரச்சினைகளுக்கு தீர்வு தருவதாக இல்லை என்று எழுதினார். இது பெரிய விவாதத்திற்கு காரணமாயிற்று. இதனை ஆதரித்தும் எதிர்த்தும் கட்டுரைகள் இந்து நாளிதழில் வெளியாயின. இந்து மதத்தை புனரமைப்பது சாத்தியமே இல்லை, அது உயிரிழந்து கிடக்கிறது, அதன் காலம் முடிந்துவிட்டது, அதன் கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டு விட்டது, இந்த இந்து தேசத்தால் ஒரு மாமனிதரை உருவாக்க இயலாது, சுய சிந்தனையுள்ள நல்லொழுக்க ஆற்றல் படைத்த தளராத முயற்சி உடைய ஐரோப்பாவை உலகின் தலைசிறந்த நாடாக்கிய சாதனை படைத்த வீரர்களின் வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு மாமனிதரை இந்தியாவால் உருவாக்க இயலாது, இவை போன்ற கருத்துக்கள் இந்து நாளிதழில் வெளியாயின. மகாசபையில் யார் கலந்து கொள்வார் என்பது பற்றிய விஷயம் ஒரு முடிவுக்கு வராமலே இருந்தது. வைதிகர்கள், பண்டிதர்கள் என்று யாரும் கடல் கடந்து வெளிநாடு சென்று அந்த சபையில் கலந்து கொள்ள முன் வரவில்லை. ஏனென்றால் கடல் கடந்து சென்றால் ஒருவர் ஜாதியை இழந்து விடுவார், ஜாதியிலிருந்து விலக்கப்படுவார். 1892 ஆகஸ்டில் இது ஒரு சவாலாகவே எழுப்பப்பட்டது. சொந்த ஜாதி மக்களின் எதிர்ப்பு குரலை சமாளித்து கொண்டு கடலை கடந்து தைரியமாக அந்த சர்வமத மகாசபையில் கலந்து கொண்டு இந்து மதத்தை விளக்க தயாராகின்ற ஒரு வைதிக பண்டிதர் இருப்பாரா என்று நான் சவால் விடுகிறேன். அப்படியே யாராவது போனாலும் அங்கே சொல்வதற்கு இந்து மதத்தில் பெரிதாக என்ன இருக்கிறது? உலகிற்கு அளிக்க எங்களிடம் எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் என்று இந்து நாளிதழில் எழுதினார் ஒருவர். இந்து மதத்தின் பிரதிநிதியாக யாரும் சிக்காகோவிற்கு போக மாட்டார்களோ என்ற நிலைமையே இருந்தது. சிக்காகோ சர்வமத மகாசபை பற்றி அந்த மகாசபை அமைப்பாளர்களில் ஒருவரான டாக்டர் பரோஸ் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பேராசிரியராக இருந்த டாக்டர் வில்லியம் மில்லர் என்பவருக்கு தெரிவித்திருந்தார். அதே வேளையில் அமெரிக்காவில் உள்ள இந்து சபையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் என்பவருக்கும் இந்த செய்தி தெரிந்திருந்தது. இந்து மதத்தின் பிரதிநிதியாக யாரை அனுப்புவது, யார் போவது என்ற கேள்வி இவர்களின் மனங்களில் எல்லாம் எழுந்தது. பார்த்தசாரதி சாஸ்திரங்களை கற்றவர், அறிஞர். ஆனாலும் அவரும் ஜாதி கட்டுப்பாடு காரணமாக போக தயங்கினார். பார்த்தசாரதியின் மருமகன் அலசிங்க பெருமாள். சுவாமிஜியின் வாழ்க்கையில் அழியாத இடம்பெற்ற இவர் மேலே கண்ட மில்லரின் மாணவர். தம்முடைய அறிவாலும் திறமையாலும் 26 வயதிலேயே சென்னை பச்சையப்பன் கல்லூரியுடன் இணைக்கப்பட்ட உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக ஆனார். மாதம் 100 ரூபாய் சம்பளத்தில் தந்தை, தாய், மனைவி, 4 குழந்தைகள் ஆகியோரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருந்தார். ஏழ்மை இவரது உயர் நோக்கங்களுக்கு இடையூறாக இருக்கவில்லை. சமுதாய நலத்திலும் மக்கள் பணியிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் தம்மை ஒத்த இளைஞர்களை சேர்த்து கொண்டு சாஸ்திரங்கள் படிப்பதும் சமுதாய பணிகளில் ஈடுபடுவதுமாக வாழ்ந்து வந்தார். இவர்களில் முக்கியமானவர்கள் ஆர்.ஏ. கிருஷ்ணமாச்சாரியார், ஜி. நரசிம்மாச்சாரியார், பேராசிரியர் எம். ரங்காச்சாரியர், எம்.சி. நஞ்சுண்டராவ், பிலிகிரி ஐயங்கார், டி.ஆர். பாலாஜிராவ், ராஜம் ஐயர், நீதிபதி எஸ். சுப்பிரமணிய ஐயர், பேராசிரியர் சிங்காரவேலு முதலியார் போன்றோர்.
அலசிங்கரிடம் சர்வமத மகாசபை பற்றி தெரிவித்தார் பார்த்தசாரதி. தகுதியுடைய யாராவது இருந்தால் கூறுமாறும் கேட்டுக்கொண்டார். சென்னையில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளிலும் இந்த மகாசபை பற்றிய செய்தி தெரிந்திருந்தது. பலர் அது பற்றி பேசினார்கள். ஆனால் யாரும் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அலசிங்கர் மகாசபையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டிருந்தார். யாரை அனுப்புவது, அதற்கு தகுதியுடையவர் யார் என்ற கேள்வி அவரது மனதிலும் தீவிரமாக இடம்பெற்றிருந்தது. தமது மைத்துனராகிய பேராசிரியர் ரங்காச்சாரியாரிடம் இதனை கூறி அவரை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். அவரும் மறுத்துவிட்டார். இந்த நிலைமையில்தான் சென்னைக்கு வந்து சேர்ந்தார் சுவாமிஜி. அது 1893 ஆரம்பம். சுவாமிஜிக்கு வயது 31 ஆரம்பித்திருந்தது. சென்னை வந்த சுவாமிஜி சாந்தோமில் உள்ள மன்மதநாத்தின் வீட்டில் தங்கியிருந்தார். ஆங்கிலம் பேசுகின்ற துறவி ஒருவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி சென்னையில் பரவியது. இந்துக்களில் பெரும்பாலானோருக்கு அன்றைய இந்து மதத்தில் ஒருவிதமான நம்பிக்கையின்மை நிலவிய வேளை அது. எனவே ஆங்கிலம் பேசுகின்ற துறவி என்ற செய்தியே பலர் சுவாமிஜியிடம் வருவதற்கு காரணமாயிற்று. சாந்தோமிலுள்ள மன்மதரின் வீட்டில் பல இளைஞர்கள் அவரை சந்தித்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் மேலை கல்வி கற்று அந்த கண்ணோட்டத்துடன் வாழ்பவர்கள். அவர்களின் கேள்விகளுக்கெல்லாம் சுவாமிஜி இனிமையாக ஆனால் உறுதியாக பதிலளித்தார். இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தார் சுவாமிஜி. எனவே ஒரு நாள் அவரை சந்தித்தவர்கள் பிறகு தினமும் அவரிடம் போகத் தொடங்கினர். இப்படி கேள்விப்பட்டுதான் அலசிங்கரும் நண்பர்களும் சுவாமிஜியை சந்தித்தனர். அப்போதிலிருந்து ஆரம்பமாயிற்று சுவாமிஜியின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம். சுவாமிஜி ஒரு விந்தை மனிதர். அவர் பேசியதை கேட்கும்போது அவருக்கு தெரியாத எதுவுமே இல்லை என்று தோன்றும். இன்று வேதாந்தங்களை பற்றி பேசுவார். நாளை விஞ்ஞானம், அடுத்த நாள் வால்மீகி, காளிதாசர், பவபூதி என்று இந்திய இலக்கிய மேதைகள், ஹோமர், விர்ஜில், ஷேக்ஸ்பியர், பைரன் என்று மேலை இலக்கிய மேதைகள், இன்று டிராஜன் போர்கள், நாளை பாண்டவர்கள், பின்னர் ஹெலன், அடுத்து திரௌபதி, கிரேக்கர் கலை, இந்தியர் கலை என்று அவர் தொடாத தலைப்பே இருக்காது. துறவி ஒருவர் இத்தனை விஷயங்களை தெரிந்திருப்பது மற்றவர்களுக்கு வியப்பை அளிக்காமல் என்ன செய்யும்? கேள்வி கேட்பவரின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பதிலளிப்பது சுவாமிஜியின் தனித்திறமையாக இருந்தது. ஒருவரின் மனத்தை புரிந்து கொண்டு எப்படி அவரால் விளக்கம் அளிக்க முடிந்தது என்று கேட்டபோது சுவாமிஜி கூறினார், உடம்பிற்கு டாக்டர்கள் இருப்பது போல் மனத்தின் டாக்டர்கள் துறவிகள். சிகிச்சைக்கு முன்பே நோயின் காரணத்தையும் அடையாளங்களையும் டாக்டர்கள் புரிந்து கொள்வது போல் துறவிகளும் கேள்விக்கு பதில் கூறும் முன்பே அவரது மனநிலையை புரிந்து கொள்கிறார்கள் என்றார். கூட்டத்தில் இருப்பவர்களில் யாரிடமாவது ஒரு தீய எண்ணமோ தவறான சிந்தனையோ எழுந்தால் அதனை உடனடியாக அறிந்து கொள்வார் சுவாமிஜி. அப்படி ஏதாவது நிகழ்ந்தால் உடனே உதட்டளவில் ஒரு வித்தியாசமான புன்னகையுடன் சுவாமிஜி அந்த நபரை ஒரு முறை பார்ப்பார். ஆனால் அவர் அருள் வடிவாக திகழ்பவர். அதனால் அவற்றை பெரிதுபடுத்தாமல் மென்மையாக ஏற்றுக்கொண்டு மன்னித்து விடுவார். அவர் திருமுன்பு இருப்பது என்பது பயங்கர வெடிமருந்திற்கு முன்னால் இருப்பது போன்றது. ஆனால் கருணை வடிவான அவர் நமது தீமைகளையெல்லாம் மன்னித்து விடுவார் என்ற உண்மைதான் தயக்கமின்றி எங்களை அவரிடம் அணுக செய்தது என்று எழுதுகிறார் அவரது சீடர்களில் ஒருவர். இந்து மதத்தை ஒரு புதிய கோணத்தில் அளிக்க யாரும் கிடையாதா என்று சென்னை இளைஞர்கள் ஏங்கி தவித்தபோது ஒரு புதிய ஒளியாக தோன்றினார் சுவாமிஜி. அவரை சந்தித்த கணங்கள் ஒவ்வொன்றும் அந்த இளைஞர்களுக்கு புதிய விடியலாக தோன்றியது. கேள்விகளுக்கு கண நேரம் கூட தாமதமின்றி அவர் அளித்த பதில்கள் அவர்களின் மனங்களை அப்படியே கொள்ளை கொண்டன. ஒரு நாள் மாலை கடற்கரை வீட்டில் சுவாமிஜி அமர்ந்திருந்தார். வழக்கம்போல் பல இளைஞர்கள் அவரை சந்திக்க வந்திருந்தனர். கீழே அலை பொங்கும் நீல கடல், மேலே பறந்து கிடக்கும் நீலவானம். ஒருவர் கேட்டார், சுவாமிஜி, கண்ணன் ஏன் நீளமாக சித்தரிக்கப்படுகிறார்? சுவாமிஜி கூறினார், ஏனென்றால் எல்லையற்றதன் நிறம் நீலம். உங்கள் அருகில் உள்ள வெளியை பாருங்கள், அதற்கு நிறம் இல்லை. ஆனால் மேலே பறந்து கிடக்கும் எல்லையற்ற வானத்தை பாருங்கள், அது நீல நிறம். கடல் நீரை கையில் எடுத்து பாருங்கள், அதற்கு நிறமில்லை. ஆனால் பறந்து கிடக்கும் கடலை பாருங்கள், அது நீல நிறம். உங்கள் அருகில் உள்ள நிலத்தை பாருங்கள், அது வெவ்வேறு நிறங்களில் உள்ளது. ஆனால் தொலைவில் தெரியும் மலையை பாருங்கள், அது நீல நிறம்.
கண்ணனும் எங்கும் நிறைந்தவர். இயற்கை முழுவதும் ஊடுருவி பறந்தவர். அவர் எல்லையற்றவர் என்பதை காட்டவே நீல நிறமாக சித்தரிக்கப்படுகிறார். கீழே மற்றும் மேலை நாட்டு தத்துவங்கள் பற்றிய பேச்சு வந்தது. மாணவர் ஒருவர் ஸ்பென்சரை மிகவும் புகழ்ந்தார். சுவாமிஜி கூறினார், ஸ்பென்சர் அறிய முடியாதது என்று கூறுவது என்ன? நாம் கூறுகின்ற மாயை தானே. இந்த மேலை தத்துவ அறிஞர்கள் அறிய முடியாதது என்ற கருத்தை நினைத்தாலே பயந்து சாகிறார்கள். நமது தத்துவ ஞானிகளோ அதற்குள் துணிச்சலுடன் குதித்து அதை வென்றே விட்டார்கள். மேலை நாட்டின் வாய்ஜம்ப தத்துவத்திற்கும் கீழை நாட்டின் அனுபூதிக்கும் இதுதான் வித்தியாசம். சமுதாயம் சீர்குலைந்து விட்டது, அதனை சீர்திருத்த வேண்டும் என்ற ஆர்வமும் துடிப்பும் அன்றைய இளைஞர்களிடம் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் அதற்காக அவர்கள் கண்ட பாதை ஆக்கப்பூர்வமானதாக இல்லை என்பதை கண்டார் சுவாமிஜி. சீர்குலைவிற்கும் பின்னடைவிற்கும் நமது மதமும் கலாச்சாரமுமே காரணம் என்று நம்பிய அந்த இளைஞர்கள் நமது பாரம்பரியத்தையே மறுக்கவும் இழிவாக பேசவும் தலைப்பட்டனர். சுவாமிஜி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நமது இழிநிலைக்கு காரணம் நமது மதமோ கலாச்சாரமோ பண்பாடோ அல்ல. அவற்றை சரியாக புரிந்து கொள்ளாததும் சிறிதும் சிந்திக்காமலும் சிறிதும் ஆராயாமலும் மேலை நாட்டு உலகியல் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதும் பின்பற்றுவதும் தான் காரணம் என்பதை அவர் எடுத்து கூறினார். சமுதாய சீர்திருத்தம் வேண்டாம் என்பது ஒருபோதும் அவரது நோக்கம் அல்ல. ஆனால் அந்த சீர்திருத்தம் உள்ளிருந்தே வர வேண்டும், புறத்திலிருந்து அல்ல என்பதை சுட்டிக்காட்டினார். அதாவது நமது பாரம்பரியத்தை புரிந்து கொள்வதன் மூலம் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டுமே தவிர மேலை நாட்டிலிருந்து கடன் வாங்கிய கருத்துக்களை திணிப்பதன் மூலம் அல்ல என்பது அவரது கருத்தாக இருந்தது. சுவாமிஜி, இந்து மதத்தின் முக்கிய அம்சங்கள் எவை என்று கல்லூரி பேராசிரியர் ஒருவர் கேட்டார். சுவாமிஜி கூறினார், கடவுள் நம்பிக்கை, வேதங்களில் நம்பிக்கை, கர்ம நியதி, மறுபிறவி கொள்கை. இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? மனிதன் தவறிலிருந்து உண்மைக்கு பயணம் செய்கிறான் என்று மற்ற மதங்கள் கூறுகின்றன. அவன் உண்மையிலிருந்து உண்மைக்கு, தாழ்ந்த உண்மையிலிருந்து உயர்ந்த உண்மைக்கு போகிறான் என்கிறது இந்து மதம். வேதங்களை ஆழ்ந்து படித்தால் அங்கே சமரச கருத்துக்கள் தான் காணப்படுகிறது. பரிணாம கருத்தின் கோணத்தில் வேதங்களை படிக்க வேண்டும். ஒரு நாள் மெத்த படித்தவர்கள் பலர் அவரை காண வந்தனர். சுவாமிஜி தம்மை அத்வைதி என்று கருதுபவர். அத்வைதம் அறுதி உண்மை பற்றி பேசுகிறது. உயிர், உலகம், அறுதி உண்மை என்ற பிரிவுகள் கிடையாது. இருப்பினும் ஒன்றே, அதுவே நான் என்பது அதன் கருத்து. வந்தவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஒரு சவால் விடுவது போலவே சுவாமிஜியிடம், நீங்களும் கடவுளும் ஒன்றே என்று கூறுகிறீர்கள். இதன் மூலம் உங்கள் பொறுப்பை தட்டி கழித்து விட்டீர்கள். நீங்கள் தவறு செய்தால் தடுப்பது யார்? சரியான பாதையிலிருந்து விலகினால் திருத்துவது யார் என்று கேட்டார்கள். சுவாமிஜி அதே அழுத்தத்துடன் கூறினார், நான் கடவுளுடன் ஒன்றுபட்டிருப்பதாக உண்மையிலேயே உணர்ந்திருந்தால் தீய வழியில் செல்ல மாட்டேன். என்னை திருத்தவோ தடுக்கவோ யாருக்கும் தேவை இருக்காது என்று கூறினார். சுவாமிஜி ராமநாதபுரம் அரண்மனையில் இருந்தபோதும் இத்தகைய விவாதம் ஒன்று எழுந்தது. அறிய முடியாததாகிய அறுதி உண்மையை காண இயலாது என்று ஒருவர் ஏளனமே செய்ய தொடங்கினார். சிறிது நேரம் பொறுமையாக இருந்த சுவாமிஜி தீர்க்கமான குரலில், அறிய முடியாததை நான் கண்டிருக்கிறேன் என்று கூறினார். சுவாமிஜியின் தோற்றமும் அவரது ஆழ்ந்த அறிவும் புதிய கோணங்களில் அவர் கருத்துக்களை விளக்குகின்ற பாங்கும் சென்னை இளைஞர்களை, குறிப்பாக அலசிங்கரை வெகுவாக கவர்ந்தன. சுவாமிஜியும் சென்னை இளைஞர்களால் மிகவும் கவரப்பட்டார். இந்து மதத்தை பற்றிய அவரது புதிய விளக்கங்கள் சென்னையில்தான் உண்மையில் வரவேற்கப்பட்டன, ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அங்குதான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் செய்தி உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அவரது ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அலசிங்கர் அதற்கு மேல் தாமதிக்கவில்லை. ஒரு நாள் அவரிடம், சுவாமிஜி, நீங்கள் ஏன் சிக்காகோவில் நடைபெறும் சர்வமத மகாசபையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கேட்டார். சுவாமிஜி உடனடியாக, எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, யாராவது என்னை அனுப்பினால் நான் போகிறேன் என்றார். கூட்டத்திலிருந்து ஒருவர் உடனடியாக சுவாமிஜியிடம் 2 ரூபாய் கொடுத்தார். சுவாமிஜி அதனை கையில் பெற்றுக்கொண்டார். முதன்முறையாக அவர் கையில் பணம் வாங்கியதை அப்போதுதான் பார்த்தேன் என்று அலசிங்கர் பின்னாளில் கூறினார். கையிலிருந்த பணத்தை பார்த்து சிரித்தபடியே, நான் சந்திக்கும் முதல் பிச்சைக்காரனிடம் இந்த பணத்தை கொடுப்பேன் என்று கூறினார்.
அப்படியே செய்யவும் செய்தார். அமெரிக்கா செல்வது பற்றி எந்த முடிவிற்கும் சுவாமிஜி வரவில்லை என்றாலும் நான் ஏன் கலந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் அவரில் மீண்டும் மீண்டும் எழுந்தது. அலசிங்கரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை சுவாமிஜியிடம் வற்புறுத்தி வந்தார்.